மாலைமுரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆணி 32 ஜூலை 16 வியாழக்கிழமை. இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமையப்போகிறது. குறிப்பாக கல்வி சம்பந்தமாக இன்றைய நாள் உங்களுக்கு பலன் தரும். 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அப்படி இருக்கக்கூடியவர் புதன் சாரத்தை பெற்றிருக்கார், குருவோடு சேர்ந்திருக்கார். ஒருத்தர் நல்லா படிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு புதன், குரு, சந்திரன் இவங்களுடைய அனுகூலம் கட்டாயமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்க படிப்பு, அதில் சாநித்தியம் பெறுவது, உயர்கல்வி, பட்டயங்கள் பெறுவது, நிபுணராக வருவது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை அடைய முடியும். அந்த சந்திரன்னு சொன்னால் மனம் லயித்து படிக்கிறது, படிக்கும்போது கவனம் அங்கே இருக்கிறது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறது, அந்த மறந்து போயிடாமல் ஞாபகத்தில் இருக்கக்கூடியது. புதன்னு சொன்னால் அதை புரிஞ்சுக்கிறது, குருன்னு சொன்னால் அதை பயன்படுத்துறது தனக்கும் மற்றவர்களுக்கும். அப்படியாக இந்த கிரகங்களுடைய தொடர்பெல்லாம் 4ஆம் இடத்துல இருக்கிறது. அதனால் கல்வி சம்பந்தமான அனுகூலம் இன்றைக்கு இருக்குது. ராசி அதிபதி 2ல் இருக்கார். அப்போது வாக்குஸ்தானம், ஆரம்ப கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்கள் கல்வி சம்பந்தமாக பள்ளி கல்லூரியில் படிக்கிறீங்கன்னா நல்லது, படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும். மேலும் இன்றைய நாளில் அந்த கல்வி சம்பந்தமான விஷயங்களில் வேலை பார்க்குறவங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸில் அதையே பிஸ்னஸாக பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் சேரப்போகிறது. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். இப்போ நாள் தொடங்கும் போது 3ஆம் இடத்தில் இருக்கார். இன்றைய நாளின் பெரும்பான்மையான பகுதி நேரம் அங்கே தான் இருக்கார். ஏறக்குறைய இரவு 8 மணி அளவில் சந்திரன் 4ஆம் இடத்திற்கு வருவார். அதாவது ஆயில்ய நட்சத்திரம் பூர்த்தியாகி மக நட்சத்திரம் இன்றைக்கு தொடங்கும் இரவு 8 மணி அளவில். ஆயில்யம்னா சந்திரன் புதன் சாரத்தில் கடகராசியில் இருப்பார், மகம்னா கேது சாரத்தில் சிம்ம ராசிக்கு வந்துடுவார். 3, 4ஆம் இடம். ஆனால் அதில் இரவு நேரம் வரைக்கும் 3ஆம் இடம்தான். அப்போது அந்த 4ஆம் இடத்தை எதனால் எடுத்துகிட்டு வரோன்னா, அங்கே வரும்போது சந்திரன் ராசியாதிபதி சுக்கிரனோடு போய் சேருவார். சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்திருக்கார். அந்த சந்திரன் கேதுவுடைய சாரத்துக்கு வருவார். அதனால் என்னென்னா, ஏதோ ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறது. கேதுன்னா தடை, பிரச்சனை, ஒரு குழப்பத்தை உருவாக்குறது, பெரிய ஒரு நல்ல விஷயத்தை சுருக்கிறது, சின்னதாக பண்ணுறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டா, அதனோட ராசியாதிபதியும் சந்திரனும் தொடர்பு கொண்டு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிலிருந்து மீண்டு வர முடியும், பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுபிடிக்க முடியும். ஒரு தீய பழக்கத்திற்கு ஒருத்தர் ஆட்பட்டு விட்டார்னா அதிலிருந்து மீண்டு வர முடியும். அந்த ஒரு ஞானத்தையும் கேது கொடுப்பார். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு கல்வி இருக்குது, நல்ல நாலேஜ், நிபுணத்துவம் இருக்குது, ஆனால் வேலை கிடைக்கல. வேலை பார்க்குறீங்க, ஆனால் ப்ரமோஷன் உங்களுக்கு கொடுக்கப்படலை, அங்கீகாரம் இல்லை. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நேர்மையாக பண்ணுறீங்க இந்த காலத்தில், ஆனால் பெருசாக உங்களால் முன்னேற முடியல. அப்படின்னா இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு பலனானது இன்றைய நாளில் கிடைக்கும். ஒருத்தருக்கு அந்த புதன் பலமாக இருந்தால் அவர் இது போல் எந்த ஒரு தகுதியுமே பெரிய அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குன்னா கூட வச்சுட்டு பழைச்சி பெரிய ஆளாக வந்துடுவார். புதன் பலமாக இல்லைன்னா எல்லாமே இருந்தால் கூட அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, பழைக்க தெரியாதவங்க அப்படின்னு பொதுவாக அவங்களுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. அதனால் இன்றைய நாள் புதன் ராசி அதிபதி, அவர் சாரத்தில் சந்திரன் இருக்கார், அவர் 2ல் இருக்கார், குருவோடு சேர்ந்திருக்கார். அதனால் இன்றைய நாள் திறமை இருந்தும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு வரும் அல்லது உருவாக்க முடியும், பலனை அடைய முடியும். கடகராசி அன்பர்கள், இன்றைய நாளில் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது. குறிப்பாக அந்த திருமணத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலேயும் கூட வரனே கிடைக்கல, திருமணமே நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இப்போது அனுகூலமாக திருமண யோகம் சேருகிறது. அதனால் இன்றைய நாளில் இந்த கல்யாண விஷயங்களை பற்றி நீங்கள் தீர்க்கமாக ஒரு முடிவுக்கு வரலாம். அது சம்பந்தமாக நிறைய சிந்தித்து எங்கே பிரச்சனை இருக்கிறது, எங்கே குழப்பம் இருக்கிறது, தடை இருக்கிறது, ஏன் அமையலை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதற்கு ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஒரு வழி. பெரியவர்கள், குடும்ப நபர்கள் பேசி எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றது ஒரு வழி. அல்லது நீங்கள் இது போல் ஒரு பொண் பார்க்குறீங்க, அல்லது பொண்ணாக இருக்கீங்க, பையனோட பேசுகிறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி, அப்படி பேசி பிடிக்கலன்றதுனால இது ஒத்து வராது, வேண்டான்னு சொல்கிறீங்களே, அந்த டைமில் உங்களுக்கு இன்றைய நாளில் டக்குன்னு ஸ்பார்க் ஆகும், ஓ இதனால தான் அப்படின்ற மாதிரி. அப்படி திருமண விஷயங்கள் அனுகூலமாக
நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து உங்களுக்கு கைவிட்டு போனதை மீட்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். உறவுகளோ அல்லது வந்து சொத்தோ பதவியோ கல்வியோ ஆரோக்கியமோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை இடத்துலேருந்து அது போயிடுச்சு, கை நழுவி போயிடுச்சு, தக்க வச்சுக்க முடியல அப்படின்னா மீண்டும் அதை வந்து அடையக்கூடிய ஒரு பலன் இன்றைய நாளில் சொல்லலாம். இந்த பலனை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் இன்றைய நாளில் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். இன்றைய நாள் வந்து ஆனி மாதத்தினுடைய கடைசி நாள், அதாவது உத்தராயணம்னு சொல்லக்கூடியது முடிய போகிறது. சூரியன் வந்து கடகத்துக்கு வந்துட்டார்னா தட்சிணாயனம் அப்படின்ற ஒரு பருவம் தொடங்கிடும். அயனம்னு சொல்கிறோம். அயனம்னா பாதை அப்படின்றது அர்த்தம். சூரியனுடைய பாதை அப்படின்றது. இது ஒரு ஆண்டிற்கு 2 அயனங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்றைக்கு தட்சிணாயனம் தொடங்க போகிறது. சூரியன் வந்து 12ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். ஒரு மாறுதல் நடக்கப் போகிறது. சீதோஷ்ண நிலை இப்போ மாறும். அதாவது கடுமையான ஒரு வெயில் காலம் இருக்கும் இல்லையா, சித்திரை வைகாசி அக்னி நட்சத்திர காலம், அதெல்லாம் முடிஞ்சு இந்த ஆனி மாதத்துலேயும் கூட வெப்பம் தகிக்கிற மாதிரி இருக்கும். அது முடிந்து அப்படியே காற்று வீச தொடங்கும். நல்ல காற்று வந்து அதன் பிறகு அப்படியே பெரிய மழைக்காலமாக வந்து அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இல்லையா. அதில் இந்த இயற்கை அந்த சீதோஷ்ணன்றது பெரிய அளவுக்கு மாறப்போகிறது. அதே போல் நம்முடைய மனநிலையும் கூட மாறும். ஒரு 6 மாத காலமாக நீங்கள் வந்து பலன் அடையலைன்னு சொன்னால் இப்போலேருந்து ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு வரப்போகிறது. கன்னிராசி அன்பர்களே, இந்த நாளில் நல்ல செலவுகளை நீங்கள் பிளான் பண்ணலாம். பிரயாணங்களை திட்டமிடுறது ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களுக்கு. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அவர் வந்து 3-8க்கு உண்டானவர். அதனால் ட்ராவல் பண்ணலாம். 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து 10ல் இருக்கார், 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அதனால் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து 9ஆம் அதிபதி சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்திருக்கார். அப்போ நீங்கள் வந்து இடமாற்றம் பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது, ஆன்மீக சம்பந்தமாக பண்ணுறது, வியாபார நிமித்தமாக பண்ணுறது, படிக்கிறது கற்றுக்கிறதுக்காக பிரயாணம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. படிக்கிறதுக்காக ரொம்ப தூரம் போய் படிக்கிறது அப்படின்றது வந்து இந்த காலத்தில் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லை. வெளிநாட்டிலாம் போய் படிக்கிறாங்க இல்லையா பிள்ளைங்க. இது வந்து ரொம்ப முன்னாடியே ஆதி காலத்திலே இருந்தது. அப்போல்லாம் ஒருத்தர் படிக்கணும்னா இங்கேருந்து வடக்கு போகணும், காசிக்கு போகணும், வாரணாசிக்கு போகணும். அங்கே போய் அவர் படிக்கணும். கல்யாணத்தினோட காசி யாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இதை போல் உயர்கல்வியெல்லாம் படிக்கிறதுக்கு காசிக்கு போவார். அப்படி போகக்கூடிய ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு வந்து திருமணம் பண்ணுறதுன்ற ஒரு வைபவம் நடக்கும். அதனால் அந்த தொலைதூரம் சென்று படிக்கிறதுன்றது நம்முடைய மரபில் எப்போலேருந்தோ இருக்கிறது. இன்றைக்கு இதுக்கெல்லாம் சாத்தியம் உண்டு. துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து நீங்கள் உடன் பிறந்தவர்கள், குறிப்பாக வந்து மூத்த சகோதரர்கள், இவங்களோட சேர்ந்து செய்யக்கூடிய செயல்களில் பலனை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் பாவம்ன்றதை வந்து மூத்த சகோதரத்துக்கான ஒரு இடமாக சொல்லியிருக்கோம். எதனால் அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி அந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவார். அவர் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. ஆனால் 10, 11 எதில் அவருக்கு பலம் அப்படின்னு கேட்டால் 11 தான். அங்கே தான் மூலத்திரிகோணம்ன்ற பலத்தை அடைகிறார். அது வந்து உச்ச பலத்தை விட இன்னமும் கூடுதல் பலமாக அது சொல்லப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில். சனின்னு சொன்னாலே பெரியவங்க, முன்னோர்கள், மூத்தவர்கள், அனுபவம் பெற்றவர்கள் அப்படின்றது அர்த்தம். அதனால் நம்முடைய மூத்த சகோதரர்களோடு கனெக்ட் ஆகும்போது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது இன்றைய நாள் நடக்கிறதுக்கு பலன் இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து வேலை சம்பந்தமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு பொருளை ஈட்டும்போதற்கு ஒரு வழி கிடைக்கும். ஒரு ப்ராஜெக்ட் வந்து செஞ்சு கொடுக்கறது, ஒரு வேலை பார்க்குறது அப்படின்ற மாதிரி, வேலையை கற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரியான பலன்லாம் இன்றைய நாளில் இருக்கிறது. யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ கிடைக்கும். யாருக்கெல்லாம் பை லக்காக தானாகவே இப்படி ஒரு சான்ஸ் வருதோ அதை தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அது உங்களுக்கு பெரிய பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். மேலும் இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு பெரியவர்கள் தானாக முன் வந்து ஏதாவது சொல்கிறாங்கன்னா அப்படியே கேட்டுக்காங்க. அது தெய்வ வாக்காக அசரீரியாக உங்களுக்கு பலன் தரும். தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏறக்குறைய இரவு 8 மணி வரைக்கும் இருக்க போகிறது. அதன் பிறகு 9ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்துடுவார். ஆனால் அந்த சந்திரன் வந்து புதன் சாரத்தில் இருப்பார்.
புதன் வந்து 7ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்கார். தர்ம கர்மா அதிபதிகள் சேர்ந்திருக்காங்க. அதனால் பெரிய அளவிற்கு பின்னடைவு இல்லை. ஆனால் சந்திரன் புதன் சாரம் பெற்று குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால பிறரிடத்தில் தர்க்கம் பண்ணக்கூடாது. தனுராசியில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் அதை பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கும், கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும். ஒரு விஷயத்தை நன்றாக தெரிஞ்சுக்கிட்டு தான் தெரியும்னு சொல்லுவீங்க, எல்லாம் தெரியாதுன்னு ஒத்துப்பீங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதை யாரோ தவறாக சொல்கிறாங்க, மாற்றி சொல்கிறாங்கன்னா உங்களால் ஒத்துக்க முடியாது. அப்போ நீங்கள் ஆர்கியூ பண்ணுவீங்க, பேசுவீங்க, நிறைய பாயிண்ட்டாக எடுத்து வைப்பீங்க. அந்த விஷயங்களை இன்றைக்கு தவிர்க்கணும். கணவன் மனைவிடையவோ, நண்பர்களோ அல்லது வேலை பார்க்குறவங்களோ ஒரு பயணம் பண்ணும்போது சும்மா பேசும்போது அப்படி ஆரம்பித்து அது வாக்குவாதமாக போகிறதோ இதை அவாய்ட் பண்ணிட்டா போதுமானது. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. மற்றவங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும். யார் கூட சேர்ந்து இருக்கீங்களோ, யாரோடு சேர்ந்து வாழ்கிறீர்களோ, வசிக்கிறீர்களோ, பயணிக்கிறீர்களோ, பணியாற்றுகிறீர்களோ, படிக்கிறீர்களோ, இவங்களால் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட், நல்லது நடக்கப் போகிறது. சில சமயத்தில் நம்மால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போல்லாம் வந்து யாருக்கா உதவி பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கள், தானம் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில பேர் வந்து அதை கேட்பாங்க. இப்போ மற்றவங்களால் நமக்கு நல்லது நடக்க போகுதுன்னா நிறைய பேர் அதை வந்து கேட்டுப்பாங்க. அப்போது யோசிக்கிறது, யாரால் நல்லது நடக்கும், இன்றைக்கி யாரெல்லாம் பார்க்க போகிறோம், யாரெல்லாம் மீட் பண்ணுறோம், என்னது நடக்கும், எப்படி அதை நம்ம அடையலாம் அப்படின்ற மாதிரி. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு லக்ன அதிபதி வந்து 6ஆம் இடத்திற்கு போயிருக்காரா, 7ஆம் இடத்திற்கு போயிருக்காரா, அல்லது 6 கூடியவர் லக்னத்துக்கு வராரா, 7 கூடியவர் வராரா, இதெல்லாம் பொறுத்து நமக்கு வந்து நஷ்டம், மற்றவங்களுக்கு லாபமா, நமக்கு லாபம், மற்றவங்களுக்கு நஷ்டமா, பரஸ்பரம் 2 பேருக்கும் நல்லது அப்படின்றதெல்லாம் தீர்மானம் பண்ணலாம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு உங்களுக்கு மற்றவர்களால் நல்லது நடக்கும். கும்பராசி அன்பர்கள், இன்றைய நாள் வந்து கடன் தேவைன்னா முயற்சி செய்யலாம். 6ஆம் பாவம் ஒலிக்கிறது. அந்த இடத்துல குரு, சந்திரனுக்கு புதன் சாரம். அதனால் கடன் வேணும்னா முயற்சிக்கலாம். கல்வி கடன் வேணும், பிஸ்னஸ் சம்மந்தமாக லோன் வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சிகள்லாம் இன்றைய நாளில் செய்யலாம். வைத்தியம் செய்து கொள்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கு. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து உங்களுக்கு நல்ல வீடு அமையிறது, வாகனம் அமையிறது, ஆபரணங்கள் அமையிறது, கல்யாணத்துக்கு வது வரன் அமையிறது, நல்ல புத்திர பேர் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட பலன்லாம் சிறப்பாக இருக்கிறது. இன்றைய நாள் வந்து 5ல் குரு இருந்து அந்த குருவோடு சந்திரனும் சேர்ந்திருக்கிறது. அந்த குரு சந்திரன் சேர்ந்து இருக்கும்போது புதன் சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது. இது வந்து சாதகமான அம்சம். தைரியமாக பலன்களை பெறுவதற்கான முயற்சி செய்கிறதுக்கு 3ல் செவ்வாய் இருக்கார். சுக்கிரன் கேது 6ஆம் இடத்துல போயிருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது. 4ல் சூரியன் புதன். அதனால் முயற்சி செய்து பலனை அடைந்து வளர்ச்சி முன்னேற்றம் அடையிறது அப்படின்ற பலனை இன்றைக்கு சொல்லலாம். இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். இன்றைய விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் இன்று இரவு நேரத்தில் மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு வரார். அதாவது இன்றைக்கு உத்தராயண புண்ணிய காலம் உத்தராயணம்ன்றது முடிந்து தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்றது வந்து தொடங்கக்கூடியதாக இந்த நாள் இருக்கிறது. அப்படி தொடங்கிறதுனால என்னென்னா நாளையிலிருந்து ஆடி மாதம் அப்படின்றது. அதனால் இன்றைய நாளில் நீங்கள் அந்த ஆடி மாத பிறப்பை கொண்டாடும் விதமாக, தட்சிணாயன புண்ணிய காலத்தை வரவேற்கும் விதமாக ஆரம்பிக்கக்கூடிய பூஜைகள் எல்லாம் கலந்துக்கலாம். மிக விசேஷமாக ஒரு விஷயம் நடக்கும் இந்த உத்தராயணம் தட்சிணாயன காலங்களில். நிறைய பேருக்கு தெரியாத ஒன்றாக அது இருக்கும். அது என்னென்னா, நமக்கெல்லாம் இந்த வைகுண்ட ஏகாதசி என்ற ஒன்று ரொம்ப பிரசித்தமாக தெரியும் இல்லையா, மார்கழி மாதத்தில் வரக்கூடியது. அதில் சொர்க்க வாசல்னு சொல்லக்கூடிய தெரியும். அதுபோல் பழமையான புராதனமான பெருமாள் கோயில்களில் அந்த பெருமாளை போய் தரிசிக்கிறதுக்கு வந்து 2 வழி இருக்கும், 2 வாசல் இருக்கும். இப்போ உத்தராயணம் வாசல் ஒன்று, தட்சிணாயன வாசல் ஒன்றுன்னு வச்சுருப்பாங்க. உத்தராயண காலம் முழுக்க அந்த உத்தராயண வாசல் வழியாக அவர் போய் தரிசிக்கிறது. தட்சிணாயனம் ஆரம்பிக்கும் போது மிக விசேஷமான பூஜைகள்லாம் சேர்ந்து அந்த வாசலில் திறப்பாங்க. அது வழியாக போய் அவரை தரிசிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதை வந்து செய்யலாம். நாளையிலேருந்து இந்த ஆடி மாதம் ஆரம்பிக்கிறது. அதற்கான நோன்பு, திருவிழா, பண்டிகை விசேஷங்கள்லாம் இருக்கும். ஆடி தொடங்கும் போதே முதல் நாளே வெள்ளிக்கிழமையாக வந்துடுறது. இதெல்லாம் செய்கிறதுக்காக நம்ம தயாராகலாம். இதெல்லாம் மிக விசேஷமான பலன் தரக்கூடிய ஒன்று. இதை செய்து நம்ம எல்லோரும் இறையருளை பெறுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.